வெற்றி வேந்தன் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்கள். அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். முதல்ல நீங்க பார்க்கிற கேட்கிற வார்த்தை அது இயேசுவின் வார்த்தையா இருக்கட்டும். இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே 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 பெருக பண்ண போகிறார். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை யோசுவா 3:5. யோசுவா 3:5. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இதுவரை அற்புதங்களை பார்க்காமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. இதுவரை அதிசயமான காரியங்களை கேட்காமல் பார்க்காமல் இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்ய போறார். உங்கள் குடும்பத்தில் தேவன் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார். அதனால் இந்த நாளிலே ஒரு அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருங்க. ஒரு அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டிருங்க. ஒரு உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருங்க. அவர் சொன்னதுதான். வாக்கு தந்து பண்ணினவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாற மாட்டார். பொய் சொல்ல மனுபுத்திரனால சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையில நிற்கும். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் இந்த நாளிலே உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய போறார். இந்த நாள் உங்களுக்கு அற்புதத்தின் நாள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாள். இந்த நாள் உங்களுக்கு ஜெயத்தினால். தோத்து போறதுக்கு ஏசப்ப உங்களை அழைக்கிற கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் இந்த நாளிலே அற்புதங்களை பார்க்க போறீங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைய குடும்பத்திலும் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆண்டவரே வராத காரியத்தை வர வைங்க, கிடைக்காத காரியத்தை கிடைக்க வைங்க, எல்லா தடைகளை நீக்கி போடுங்க, விழுந்து போன காரியத்தை எழுப்பி நடக்க பண்ண வைங்க. ஆண்டவரே துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாத்துங்க, விளைவினத்தை சுகமா மாத்துங்க. தகப்பனே ரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை ஒவ்வொருவரோடு இருப்பதாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.